ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜ் நேம் ரோப் பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுமா? வாங்க நம்ம வீடியோவில் இந்த பிரிட்ஜ் வருங்க. எங்கே இருக்குங்கிறது நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கேபு தேவைப்படுது, 7 சீட்ரு 4 சீட்ரு எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க. நம்ம இந்தியன் டாக்ஸி அண்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க வச்சு நடத்திட்டு இருக்கோங்க. அதுக்கு கால் பண்ணிங்கன்னா எனக்கு தான் கால் வருங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு வீடியோக்குள்ளார உள்ளே போய் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டாக்ஸி சர்வீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்குங்க, அந்த ஒசூரில் இருக்குங்க. நாமக்கல்லில் இருக்க நம்பரும் கொடுத்துருக்கேன், ஒசூரில் இருக்க நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நாமக்கல்லில் வந்து வண்டி தேவைப்படுது, லோக்கலில் தேவைப்படுது, ரெகுலராக மந்த்லி பேக்கேஜ் தேவைப்படுது, எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒசூர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஸ்கூல் ட்ரிப்பு, ரெகுலர் ட்ரிப்பு, பேக்கேஜ், ரெண்டல் பேக்கேஜ், அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ், டே ரெண்ட்டு எல்லாத்துக்குமே பண்ணுறோங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு புக்கிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:40 ஆகுது. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள் சார், எங்கே போகணும்? கேப் அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளும் சொல்லியிருந்தோம். பெங்களூர் வரைக்கும் ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். ஓகே சார், நான் வந்துடுறேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன் சார், எத்தனை மணிக்கு சார் வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கஸ்டமர் இருந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு 12 o'clock ரீச் ஆகிற மாதிரி வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. இப்போ நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 11:40 நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து கஸ்டமரோட லொக்கேஷன் போகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ தாங்க கிளம்பியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு எப்பயுமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிளம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சீதாராமேடு வந்துட்டோம். நம்ம எங்கே போய் பிக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, தின்னூரில் தாங்க போயிட்டு கஸ்டமரை வந்து நம்ம போய் பிக்கப் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறோம், எது வழியாக போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது விலாக் அடுத்தடுத்த விலாகில் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 15 minutes later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ கஸ்டமரோட வீட்டுக்கு வெளியில் தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமருக்கு வந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க நம்ம வந்து வந்தாச்சு அப்படிங்கிறது. கஸ்டமர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து சொல்லிட்டோங்க. கஸ்டமர் வந்து சரி ஓகே விக்னேஷ், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமரும் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க. ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து பெங்களூரில் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கேட்கலைங்க. கஸ்டமர்கிட்ட ஓட்டும் கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்போங்க, எந்த இடத்துக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட வீடு. பேக் சைடில் தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் கஸ்டமரோட வீடு. நம்ம கரெக்டாக வந்து நீட்டாக வந்து கஸ்டமர் வீட்டுக்கிட்டே வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கோசரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒயிட் ஏஞ்சல் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அவுட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுருப்போம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதனால தான் வந்து கஸ்டமர் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளி டோல் கேட் வந்துட்டோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டர் தாங்க. நம்ம கர்நாடகா ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் இருக்குதுங்க. அந்த ப்ராசஸிங் முடிச்சுட்டு தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பெங்களூருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுவோங்க. என்ன ப்ராசஸிங் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, அதாங்க வந்து கர்நாடகா வந்து பார்டருங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு தாங்க போகணும். நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிட் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு பர்மிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பெங்களூர் ட்ரிப் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. Much later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பர்மிட் எடுத்தாச்சுங்க. பர்மிட் எடுத்துகிட்டு நம்ம அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து நம்ம எங்கேயும் நான் ஸ்டாப் தாங்க. நம்மளோட லொக்கேஷனை பார்த்து நம்ம வந்து கிளம்பிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கும் வந்து அதுக்குள்ளார வந்து
கஸ்டமர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே நான் லொக்கேஷன் வந்து நான் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்நேரம் கஸ்டமர் லொக்கேஷன் வச்சுருப்பாங்க, வாங்கி லொக்கேஷன் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. டுவர்ட்ஸ் வந்து அவங்க கஸ்டமர் லொக்கேஷன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து சொல்லியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கிராண்ட் சிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தாங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட்லைன்லேயே வந்து இந்த பிரிட்ஜு தாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெட்லைனாகவே நம்ம கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தாங்க இருக்குது, ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் இருக்குது. இந்த பிரிட்ஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரோப் பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பில்லர் எதுவுமே இருக்காது. இந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, சைடில் இந்த பக்கம் 2 பக்கம் ரோப் இருக்குது பார்த்திங்களா. இந்த ரோப்பில் தான் வந்து இந்த பிரிட்ஜு வந்து இந்த ரோப் மூலியமாக தாங்க போட்டிருக்காங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரோப் பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே வந்து கிராண்ட் சிட்டி யூனிவர்சிட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, அதை தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சிட்டி யூனிவர்சிட்டி நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சுங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் அவங்கள ரிலேட்டிவ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து இங்கே தான் நியர்பைனால நம்மளுக்கு வந்து அப்படியே சஜஷன் பண்ணுறேன், ஃபோனில் அப்படியே சஜஷன் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே வந்துருங்க, அப்படி கூகுள் மேப் போட்டால் வேறு பக்கம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே சார், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபோன் பேசணும், அதனால் வந்து அட்ரஸும் கரெக்டாக கேட்கணும். அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. பின்னாடி வந்து பில்டிங்க்கு பின்னாடி வந்து பார்க்கிங் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் பின்னாடி வந்து பார்க்கிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு ஓரமாக ஒரு பார்க்கிங் நம்மளுக்கு கிடச்சிச்சிங்க. நம்மளும் அப்படியே வந்து இந்த வீடு தாங்க கஸ்டமருடைய. அது பேக் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் தான் நம்ம இறக்கி விட்டு அப்படியே வந்து அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோங்க. அப்படியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நிப்பாட்டிட்டோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தெரில எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அப்புறம் எவ்வளோ நேரம்னாலும் ரவுண்ட் ட்ரிப்னால் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதனால் வந்து பார்க்கலாங்க, வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரத்தில் வந்து திருப்பி வந்து ரிட்டன் பேக் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம ஒயிட் ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நிப்பாட்டியாச்சுங்க. ஒரு சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கூட ஏதோ பார்க்கிங் எது பெங்களூருக்குள்ளே கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்தேங்க. ஏன்னா லாஸ்ட் ட்ரிப்பு வந்து உங்களுக்கு ஒரு சஜாப்பூர் போன வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள், ரோடோட இந்த பக்கம் தள்ளி தான் வண்டி நிப்பாட்டுறதுக்கு நீட்டாக ஒரு நிழலும் கிடச்சிச்சு, நீட்டாக ஒரு பார்க்கிங்குமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் திருப்பி கஸ்டமர் எப்போ கால் பண்ணுறாங்க. நம்ம கால் பண்ண உடனே அப்படியே கஸ்டமரை வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாங்க. கஸ்டமர் இப்போ தாங்க கால் பண்ணாங்க. கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க, ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார், நானும் இந்த சைடில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து புறப்பட்டாங்க. அவ்வளோதாங்க, டுவர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்த ஸ்டாப் ஏதோ இருக்கான்னு சொல்லி முன்னே நம்ம கேட்டிருந்தோம். இல்லை ஒரே இடம் தான் அப்படின்னு சொல்லி காலையில் வந்து கிளம்புறப்பே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க, நம்ம வந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் நினைக்கிறோம். ஓகேங்க, நம்ம போய் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணலாங்க. இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம M5 மால்கிட்டே வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுங்க. ஒரு 85% வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கிறிஸ்மஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸுங்க பார்த்திங்கன்னா அந்த
பொம்மை தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அது வந்து இந்த மால் தாங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்க, வாங்க இப்போ நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது வந்து ஒரு டியூட்டி இருக்குங்க. இப்போ தான் பேசுகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ கவர் பண்ண முடியலைங்க. ஏன்னா நம்மளே வந்து டைம் ஆச்சு அப்படிங்கிற அந்த இதில் வந்துகிட்டு இருந்தோம். இதுக்கு பின்னாடி ஒரு டியூட்டி இருக்குங்க. அது வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து பண்ணுறேங்க. 346 minutes later. கஸ்டமர் வந்து ஃபைனலாக வந்து கஸ்டமர் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. காலையில் வந்து இங்கே தாங்க வந்து பிக்கப் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாடி டியூட்டி வந்து 7 o'clock வந்து நம்ம வந்து டியூட்டி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேனா அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு தாங்க. ஸோ அதனால் வந்து ரிட்டன் பேக் நம்ம வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு என்னால் வீடியோ வந்து கவர் பண்ண முடியலைங்க. இப்போ அடுத்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு அடுத்தது வருங்க. அது அந்த லாங் எங்கே போனோம் அப்படிங்கிறது அந்த ட்ரிப்பில் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்பவே ஆயிடுச்சுங்க. இப்போ கரெக்டாக 7 o'clock வந்து ரீச் ஆகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுது அப்படின்னா இங்கே 6:55 ஆயிடுச்சுங்க. நம்ம இங்கேருந்து கஸ்டமரோட லொக்கேஷன் போகிறதுக்கு எப்படி வச்சுன்னா ஒரு 15 minutes ஆயிருங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7:10 அந்த மாதிரி வந்து கஸ்டமரை வந்து கண்டிப்பாக பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி போயிட்டுருக்கேங்க. ஓகேங்க, போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சோதனை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு டிராஃபிக் எங்கெல்லாம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்கும் ரோடு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. என்னத்தில் இல்லை ஒருவேளை நம்ம அர்ஜென்ட்டில் போகிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதா என்னங்கிறது வந்து தெரிலைங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து கேப் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு வந்து புக் பண்ணுங்கள். நம்ம சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஜென்யூலாக கரெக்டாக இருக்குங்க. ஆன் டைம் பிக்கப்பு, ஆன் டைம் டிபார்ச்சர் எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு விஷயங்க என்னென்னா, நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் நம்ம டியூட்டி பார்த்துட்டோங்க. இப்பயும் போயிட்டு நம்ம நைட் ட்ராவல் தாங்க. இதை முடிச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க டியூட்டி வந்து விலாக் வந்து வரும். ஸோ 1 day கழித்து தாங்க வந்து கண்டிப்பாக வந்து விலாக் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டு ஆல்.